வணக்கம். இந்த வீடியோல நம்ம gift bag எப்படி ஸ்டிச் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஃபெஸ்டிவல் வருது நமக்கு. நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லாமே வருது. அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம யாருக்காவது gift கொடுக்கறதா இருந்தாலும் நம்ம வந்து இந்த gift bagல வந்து gift வச்சு நம்ம வந்து பிரசன்ட் பண்ணலாம். இதே இல்ல நீங்க ஒரு பிசினஸா வந்து பண்றீங்கனாலுமே இந்த gift வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியுமே கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாலே நம்மளோட சேனல்ல டைலரிங் பிசினஸ் ஐடியானே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த பேக்குமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியே சேல் பண்ணலாம். அந்த பிசினஸ் ஐடியாவோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து இந்த கிஃப்ட் பேக் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 1 மீட்டர் மெட்டீரியல்ல நம்ம 5-6 கிஃப்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த சைஸுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நீளம் வந்து ஒரு 20 இன்ச் இருக்கிற மாதிரி நீளம் எடுத்திருக்கோம். அகலம் வந்து ஒரு 11.5 இன்ச்சுக்கு எடுத்திருக்கோம். இப்போ கிஃப்ட் பேக் நீங்க கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரியே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம சார்ஜுமே வாங்கிக்கிறதாலும் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து மெட்டீரியலை ராங் சைடு எடுத்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கங்க. இப்படி மடிச்சு வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். ஒரு இந்த சைடு பண்ண மாதிரியே இந்த சைடுமே நம்ம மடிச்சுக்கலாம். ரெண்டு பக்கமே நம்ம மடிச்சுக்கிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சைடாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அடுத்தது நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இந்த பக்கம் வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி வந்துடணும். இந்த பக்கத்தில் தான் நம்ம வந்து இப்போ சாட்டினோ அந்த ரோப்போ கொடுக்கறதுக்காக ஒரு ஓப்பன் வரும். அதுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு 2.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிங்க. 2.5 இன்ச்சில் மார்க் பண்ணிட்டு 1 இன்ச் அந்த ரோப் வந்து நம்மளுக்கு உள்ள போற அளவுக்கு நம்ம கேப் விட்டுக்கணும். மேலே இருந்துட்டு ஸ்டிச் பண்ணி இது வரைக்கும் வந்துட்டு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம நிறுத்திக்கணும். அடுத்தது இந்த இடத்த கேப் விட்டுட்டு லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கி கீழே வரைக்கும் நம்ம முடிச்சிடணும். இந்த கிஃப்ட் பேக் ஸ்டிச் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா முக்கியமான டிப்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ஸ்டிச் பண்ணுற மெத்தடு தான். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெட்டீரியலை பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக அப்படி மடித்து வச்சுக்கிட்டோம். இந்த 2 சைடுமே இந்த பக்கத்தில் தான் நம்ம அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி வந்துடுவோம். தொடங்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கி முடிக்கும் போது ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கணும். நம்ம இப்போ வந்து ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பக்கம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த பக்கம் தான் நம்ம வந்து அந்த ரோப் விட போகிறோன்றதுனால மேலேருந்து இந்த மார்க் பண்ண இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி நம்ம லாக் ஸ்டிச் போட்டு நிறுத்திக்கணும். அடுத்தது இந்த கேப்புக்கு அடுத்தது ஸ்டிச்சிங்கை தொடங்கிட்டு இங்கேயே லாக் ஸ்டிச் போட்டு தொடங்கி கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி வந்துடுவோம். இந்த 2.5 இன்ச் மார்க் பண்ணி இந்த இடம் வரைக்கும் இப்போ லாக் ஸ்டிச் போட்டு நிறுத்திக்க போகிறோம். இந்த கேப்பில் தைக்காம அடுத்த மார்க்கிங்கில் நம்ம மிஷின் அப்படி லாக் பண்ணிவிட்டு நீடில் இன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடமும் லாக் ஸ்டிச் போட்டு தான் நம்ம தொடங்குறோம். முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கலாம்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது மாதிரி தான் இருக்கும் ஓப்பனிங். இப்போ நம்ம வந்து 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி மெட்டீரியலை இது மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த பக்கம் நம்ம அந்த ஓப்பனிங் இருக்கிற பக்கம் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது இப்படி கையால் கிரீஸ் பண்ணி விடுறதுனாலும் விட்டுங்க, இல்லைனா அயன் பண்ணிக்கிறதாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா அது தான் இருக்கு. நம்மளுக்கு மேலேருந்து நம்ம இப்படி மடித்து வச்சிருக்கிறத இந்த ஓப்பனிங் வந்து முடிகிற இடத்துக்கிட்ட நம்ம இப்படி ஃபோல்டு பண்ணுவோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எட்ஜில் தைச்சி வந்துடுவோம். இப்படி தான் இருக்கும் ஓப்பனிங். இப்போ நம்ம அப்படியே மடித்து இந்த அப்படியே ஓரமாக அப்படியே ஃபுல்லாகவே தைச்சி வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த 1 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஹோலுக்கான அளவு விட்டுருந்தோம். அந்த ஹோலுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து இந்த மெட்டீரியலை இப்படி மடித்து வைப்போம். மடித்து வச்சு அப்படியே ரவுண்டாக ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். உங்கள்கிட்ட வந்து இது மாதிரி டேபிள் டாப் மிஷினாக இருக்குதுன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ரோலாக வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது உள்ளே விட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் அதை மடிச்சுட்டு கூட ஒரு பின் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணி வந்தீங்கன்னா எங்கேயுமே ஏற்றம் இறக்கம் எதுவும் இல்லாமல் அழகாக இருக்கும். முடிக்கும் போதும் லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அப்படி மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். மேல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் இப்படி தான் இருக்கும். இந்த கேப் வழியால் தான் நம்ம வந்து ரோப்பை வந்து உள்ளே விடுவோம். இப்போ ரோப் பார்த்தீங்கன்னா கடையில் எல்லாமே நம்மளுக்கு இது மாதிரிலாமே பல டிசைன்லேயே நம்மளுக்கு இருக்குது ரோப்பு. அதெல்லாமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்மளுக்கு இதே மெட்டீரியல்லே நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ரோப் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ற வீடியோவே இருக்குது. அதை ஒரு டைம் பார்த்து கூட நீங்கள் ரோப் ரெடி பண்ணி கூட நீங்கள் உள்ளே விட்டுக்கலாம். சாட்டின் ரிப்பன் எல்லாமே இருக்கும், அதை கூட வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு ரோலாக கிடைக்கும் சாட்டின் ரிப்பன் எல்லாமே. இப்போ நம்ம வந்து பேக் எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டோம். இந்த ஓப்பன் வழியால் நம்ம இந்த வந்து ரோப்பை வந்து உள்ளே விட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து பின் வச்சு தான் உள்ளே விட போகிறோம். நம்ம இப்போ வந்து ரோப்பை வந்து உள்ளே விட்டுட்டோம். அடுத்தது உங்களுக்கு வந்து இதோட போகிறோம் ஸ்டிச் பண்ணதுன்னா நீங்கள் இதோட கூட நிறுத்திக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ளவர் மாதிரி அழகான டிசைன் வர்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரோப்பில் படாத அளவுக்கு இந்த ரவுண்டாகவே ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணி வந்துடலாம். நம்ம ரோப்பை வந்து இப்படி கீழே இறக்கி விட்டுருங்க. விட்டுட்டு இந்த இடத்துல அப்படியே ஸ்டிச். ஒரு டைமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ரோப்பை வந்து கை உள்ளே விட்டு விட்டு தள்ளி விட்டுக்கிட்டே போங்க. தச்சு முடிச்சிட்டோம். லாக் ஸ்டிச் போட்டு நம்ம நிறுத்திக்கலாம். நம்மளுக்குமே இந்த கலர் மேலே தைக்கிறதா தான் இது ஆகிடும். ஒரு நாட் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம வந்து ரோப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரோப்பில் படாத அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி வந்ததுனால தான் அழகாக நம்மளுக்கு வந்து பூ மாதிரி டிசைன் இருக்குது.
அதை நம்ம ஸ்டிச் பண்ணாமல் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ளைனாக. அவ்வளோ இது மாதிரி தான் இருக்கும் ப்ளைனாக. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பேக் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாகவே இதை வந்து சேல் பண்ணுறீங்கன்னா இப்போ மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜுமே பண்ணலாம். என்ன சைஸ் வந்து கஸ்டமர் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியுமே நீங்கள் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணியுமே கொடுக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.